அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா? நிச்சயமா அன்பான தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் கூட ஒரு நல்ல வசனம் நமக்காக வைத்திருக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, நம் வாழ்க்கையில கூட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுமா? அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க நமக்காக வந்திருக்கிறாரு. எந்த விதத்துல நாம் எல்லாரும் சாட்சி இல்லாமல் வாழ்ந்தோமோ அந்த விதத்தில் அன்பான கடவுள் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அவமானப்பட்டு எல்லா மனிதனுக்கும் முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் வாழ்ந்தோமோ அவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ வைப்பேன் என்று சொல்லி அன்பான தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கூட வாக்கு பண்ணி சொல்கிற செய்தியின் தலைப்பு, நிச்சயமாகவே உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ வைப்பேன் என்று அன்பான தேவன் பேசுகிறாரு. அன்பான தேவச்சனங்களே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இழந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில கண்ணீரோடு வேதனையோடு எப்பவுமே இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அன்பான தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. அன்பான தேவன் நிச்சயமா சொல்கிறாரு. பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். அன்பான தேவஜனங்களே, இந்த வேத வசனம் மூலியமாக அன்பான தேவனாய் கர்த்தர் நம் குடும்பத்தை சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ வைப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறாரு. அன்பான தேவஜனங்களே, இதுவரை நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயர்வு பார்க்க போறீங்க. எந்த மனிதனுக்கு முன்பாக நீங்க வெக்கப்பட்டு இருந்தீங்களோ நிச்சயமா அன்பான தேவன் இந்த வேத வசனம் மூலமா சொல்றாரு, உங்க குடும்பத்தை நிச்சயமா நான் உங்களை சாட்சியாக வாழ வைப்பேன். சகல ஜனங்களுக்கு முன்பாக, நீங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, நீங்க எப்படிலாம் இந்த உலகத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களை சாட்சியா வாழ வைப்பேன் என்று ஆசீர்வதிக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, எதற்கும் உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில இன்னும் நான் சாட்சியா வாழல என்று ஒவ்வொரு நேரம் அழுது கொண்டு ஒவ்வொரு நேரமும் பின்தங்கி இந்த உலகத்துல ஒரு பிச்சைக்காரன் போல நீங்க தள்ளப்பட்ட மனிதனை போல இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களை தாங்க ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை தாங்க உயர்வான இடத்துல வைக்க அன்பான தேவன் காத்து கொண்டிருக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, அப்படித்தான் உயர்ந்த இடத்துல யோபு வைத்தாரு. அவனுடைய நிலைமையில பார்த்தாக்கா எல்லா ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில எல்லாமே கிடைத்தது. ஆனா ஒரு நாள் சாத்தான் வந்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்து போட்டான் ஒரே நாளில். அன்பான தேவச்சனங்களே, அந்த ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இருளான வாழ்க்கை தள்ளப்பட்டான். அன்பான தேவச்சனங்களே, உங்க வாழ்க்கையிலும் இருளான வாழ்க்கையில ஆண்டவர் விடவே மாட்டாரு. யோபு அதன் பிற்பாடு நிச்சயமா ஆண்டவர் கையை விடலைங்க. அதன் பிற்பாடு ஆண்டவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதம் தந்தார் யோபுக்கு. அவருடைய வாழ்க்கையில எந்த விதத்துல சாட்சி இழந்தாரோ அதே இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபுவை உயர்த்தினாருங்க. அவருடைய குடும்பத்துல யாரெல்லாம் இழந்தாரோ அவருடைய குடும்பத்துல 10 பிள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவான சந்தோஷத்தை தந்து வழி நடத்தினாரு. அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியம் மட்டும் செய்யணும். ஏன்னாக்கா ஆண்டவரை தேடுகிற மனிதனா நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயம் பெற்ற வாழ்க்கையா வாழ முடியும். இல்லைனாக்கா இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் உங்கள் வாழ்க்கையில கெடுக்கவும், எப்படி யோபுடைய வாழ்க்கையில கெடுக்க வந்தானோ போராமை கொண்டு, அதே போல உங்க வாழ்க்கையில வந்து சாத்தான் அழித்து போட ஒவ்வொரு நேரம் வந்து கொண்டு இருப்பான். அன்பான தேவச்சனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தெளிவா ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க அர்ப்பணித்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட உயர்விலே நீங்க வாழ முடியும். ஏன்னாக்கா இந்த உலகத்துல ஒரு மனிதன் பரிசுத்தம் இல்லைனாக்கா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த உலகத்துல பிச்சைக்காரனா இருக்கிற மனிதன் எப்படிலாம் அவன் நிலைமையில பாருங்க, ஒரு உயர்வு கூட இல்லாத அளவுக்கு, ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பிச்சைக்காரன் நிலைமையில தள்ளப்பட்டு பைத்தியக்காரனாக சுற்றி தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நேரம் புலம்பிக் கொண்டு தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு மரத்தடியில இருந்து கொண்டு அவன் வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறான். அன்பான தேவச்சனங்களே, உங்களை அப்படிப்பட்ட நிலைமையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்க மாட்டாரு. அன்பான தேவச்சனங்களே, ஒன்று செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் யோபு போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. யோபு எல்லா காரியத்திலையும்
வாழ்க்கையிலும் உத்தமனாக இருந்தார். யோபு போல இந்த உலகத்தில் பரிசுத்தமான மனிதன் இல்லை என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை பார்த்து ஆண்டவர் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், இந்த உலகத்தில் யோபு போல பரிசுத்தவான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி உங்களை பார்த்து அதே நிலைமைக்கு யோபு போல நீயும் இருந்த என்று சொல்லி உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாருங்க. அன்பான தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமான பாவம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணுமா? உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்க. கர்த்தரிடத்துல யோபு பாவமே செய்யலை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சோதித்து பாருங்கள். உங்கள் வழியில் எந்த விதத்தில் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக சாட்சியாக வாழ வைக்கணும்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை, உங்கள் வாழ்க்கையில் நல்ல அர்ப்பணிப்பு தேவை. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வழியில் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. அதே போல் யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து சந்ததியை தந்து எப்படிலாம் தலகுனிந்து போயிட்டு இந்த உலகத்தில் அவமானப்பட்டீங்களோ எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்ய போறாரு. அன்பான தேவஜனங்களே, எந்த விதத்திலையும் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்காதீங்க. எப்படிப்பட்ட பொல்லாத சாத்தான் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக வந்து அழிக்கலாம் என்று வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் விடவே மாட்டாரு. எப்படி யோபுவை இருளான பாதையிலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் வெளிச்சத்தில் கொண்டு வந்தாரோ அதே போல உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதித்து வெளிச்சத்தில் நடக்க பண்ணி உங்க வாழ்க்கையை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை பிரகாசமான மனிதனாகவும் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை வழி நடத்தி உங்க வாழ்க்கையில எல்லா மனிதனுக்கு முன்பாக வெளிச்சமான மனிதனாக வாழ வைத்து உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. ஆமென்.